அம்மு ஆர்ட் சேனல்லேருந்து இன்றைக்கி மாடி தோட்டம் போட்டிருக்கோங்க. இது முடக்கத்தான் தலைங்க. இங்கெல்லாம் முடக்கத்தான் தலையெல்லாம் கிடைக்காது. அதனால் நாங்கள் மாடியிலே பதியம் பண்ணி நட்டு வச்சுருக்கோம். நிறைய கட் பண்ணிட்டோம். இதை வெட்டி சூப்பு வச்சு குடித்தோம்னா மூட்டு வலி கை கால் வலிலாம் நல்லா கேட்கும். தலையை மிக்சியில் அரைச்சி நார்மலாக தோசை மாவில் கலந்து ஆனியன் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா கேஸ் டபுள் வாய்வும் நல்லா பிரியும். கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாம் நல்லா கேட்கும். இது நைட்டே டீ தூள் ஊற வச்சுருக்குறோங்க. ஊறிட்டால் டீ தூளில் உள்ளது எல்லாமே நல்லா வடிஞ்சிரும். இது கழனி தண்ணி பருப்பு தண்ணி உளுந்து தண்ணி எல்லாம் சேகரிச்சிருக்கோம். அதையும் மிக்ஸ் பண்ணி நார்மலாக பச்சை தண்ணி ஊற்றாங்க பதிலாக கழனி தண்ணி டீ தூளில் மிக்ஸ் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் செடிங்களுக்கு ஊற்றுங்க. உங்களுக்கு 1 கப்பு வேணாம் 1/4 கப்பு ஊற்றுனா போதும் தண்ணி கீழே. இது வல்லாரை பதியம் போட்டு நாங்கள் வச்சுருக்குறோம். இன்றைக்கி பெரிய ட்ரப்பில் மாற்றுறோம் பாருங்கள். நிறைய கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே வச்சாவே நல்லா வளர ஆரம்பிச்சிடும். இதையும் குழந்தைங்களுக்கு ஞாபக சக்திக்கு நம்ம வீட்டில் இருந்தாலும் பிச்சு துவையல் அரைச்சி பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டில் இல்லை இட்லியோ தோசையிலே கொடுக்கலாம். இல்லை அரைச்சி தோசை மாவில் கலந்து பிள்ளைங்களுக்கு தோசை கொடுத்தா மெமரி பவர் நல்லா வளரும், ஞாபக சக்தி வளரும். புளி ஆட் பண்ணாதீங்க. நாட்டு வைத்தியம் சேர்க்குறப்ப புளி சேர்க்காதீங்க. வல்லாரையிலையும் புளி சேர்க்காதீங்க. முடக்கத்தான் தலையிலையும் புளி சேர்க்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம பத்தியத்துக்கு சாப்பிட்றது. படிப்பு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வல்லாரையை பிச்சு நம்ம வீட்டில் இருந்தால் 4 தலை பிச்சு தோசையில் ஆட் பண்ணிடலாம். இல்லை துவையல் அரைச்சி பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்போ சாப்பாடு கிளறி கொடுங்க. வல்லாரை உடம்புக்கு நல்லது, ஹெல்த்துக்கு நல்லது. சுமாராக படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எங்கள் பையனுக்கு நல்லா கொடுப்பேன். எங்கள் பையன் சுமாராக தான் படிப்பாப்புல. இவ்வளோ நாள் நாங்களே கடையில் தான் வாங்கிட்டு இருந்தோம். இந்த திருப்பு தான் நாங்கள் பதியம் போட்டு சரி மாடி தோட்டத்துலேருந்து வைக்கலான்னு வச்சுருக்குறோங்க. நீங்களும் மறக்காமல் இதை வல்லாரையை யூஸ் பண்ணுங்கள். மாடி தோட்டத்தில் வைக்கிறவங்க வல்லாரை வைங்க, முடக்கத்தான் தலை வைங்க, தூதுவளை வைங்க. நாங்கள் இன்னும் தூதுவளை வைக்கல. இனிமேல் தூதுவளையும் வச்சு பதியம் போட்டு அதை ஒரு வீடியோ ஒரு நாளைக்கு நாங்கள் போட்டு விட்றோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.